ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அதர்ஸ் வேர்ல்ட். இன்டோலே பார்த்த மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் இல்லையா? கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் சும்மா சாமி பார்த்துட்டு வந்துடலாம் தான் கிளம்பணும். பட் உள்ளே போனாக்கா அந்த டைமில் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துட்டு இருந்தது. சாமி ஊர்வலம்ல இருந்து. ஸோ மிஸ் பண்ண வேணாம், நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் சிவபெருமாளை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே அழகாக முருகரை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளை அழைப்பு தான் கரெக்டாக நடந்துட்டு இருந்தது. அவங்க கூடிய மாப்பிள்ளை அழைப்புக்கு வரிசை தட்டி எடுத்துட்டு அங்கே இருந்தவங்களாம் நடந்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் வள்ளி தெய்வானை நல்லா சாமி கும்பிட்டுட்டு சிவன் பார்வதி கிட்ட இருந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்க இங்கேருந்து தான் கிளம்புனதா சொன்னாங்க. ஸோ நாங்களாம் கும்பிட்டுட்டு கோவில் சுற்றி வரதுக்குள்ள பாப்பா விநாயகர் சாமியை கும்பிடுற அழக சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ கியூட்டா இருந்தது. நாங்கள் மற்ற சாமியெல்லாம் பார்த்துட்டு கோவில் சுற்றி வர்றதுக்குள்ள முருகப்பெருமான் அதுக்குள்ள பெருமாள் கோயில்ல இருந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்களோட ஊர்வலம் வந்து கோவில் நோக்கி திரும்ப வந்துட்டு இருந்தது. முருகர் உள்ள வரும்போது அழகா வள்ளி தெய்வானையை ரெடி பண்ணி நிறுத்தியிருந்தாங்க. இப்போ முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானை அம்பாலும் மாலை மாற்றிக்க போகிற அந்த மொமெண்ட்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கோவிலில் இந்த மாதிரி நடக்கிற நிகழ்ச்சிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? ஸோ பாப்பாவுக்கு ஒரு தடவையாவது இதெல்லாத்தையும் நம்ம காட்டணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மொமெண்ட் இன்றைக்கே நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அவ்வளோதாங்க. இந்த மொமெண்ட்லாம் பார்த்தது மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. போகிற வழியில் ஒரு குட்டி ஸ்நாக்கை போட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.